கிரேஸ் மிஷன் ஜீவ வார்த்தை இயேசு லிவிங் வேர்ட் டெலிகாஸ்ட் மூலம் நாம் யாவரும் இணைந்து இன்று ஞாயிறு இரவு துதிக்கிற வேதத்தை தியானிக்கிற அந்த நல்ல வேளைக்காக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. சில நிமிடங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லாருடைய கிருபைகளுக்காக, ஆச்சரியமான அவருடைய செயல்களுக்காக, அற்புதமான அவருடைய வழிகளுக்காக ஹல்லேலூயா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகள், நம்முடைய கிருபைகள், நம்முடைய இரக்கம், நம்முடைய தயவு எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வேளையில கர்த்தரை துதிக்கிற வேளையில ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு துதியின் சத்தம் எழும்பட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் மகிமையின் சத்தம், துதியின் சத்தம், ஆமென், ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்பட்டும். அப்படியே இருக்கிற இடங்களில எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த சில நிமிடங்கள் இந்த ஆராதனை வேளையில் நின்றோ நடந்தோ உட்கார்ந்தோ எல்லாரும் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்தந்த இடங்களிலே அப்படியே கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். தேவன் நடத்தி வந்த எல்லா வழிகள், கொண்டு வந்த பாதைகள், நம்முடைய வேலைகள், போக்கில் வரத்தில் கர்த்தர் கூட இருந்ததற்காக, பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்ததற்காக, நம்முடைய பிரயாசங்களில் கர்த்தர் கூட இருந்ததற்காக, தேவைகளை கர்த்தர் சந்தித்ததற்காக, ஆச்சரியமாய் நம்முடைய தேவைகளை சந்தித்தார், ஆச்சரியமாய் நம்மை வழி நடத்தினார். நம்மை சுற்றில எவ்வளவு போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், கிருபையாய் நமக்கு சுகத்தையும் வல்லனையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம், துதிகளை நாம் ஏறெடுப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Father in Jesus name. பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ இயேசுவின் ரத்தத்துக்கு நன்றி செலுத்துவோம். வல்லமுள்ள நம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். விடுதலை தருகிற நம்முடைய ரத்தம், ஜெயம் கொடுக்கிற ரத்தம், பாதுகாக்கிற நம்முடைய வல்லமுள்ள ரத்தத்துக்காக நன்றி. எல்லாரும் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், மகிமையுள்ள நாமம், உயர்ந்த நாமம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். The name of Jesus. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு இடங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த துதிக்கிற வேளையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. அந்த சில நிமிடங்கள் இந்த ஆராதனை வேளையிலே, பாடல் வேளையிலே, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். சீனாய் மலையில் இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்ற அந்த வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இப்பொழுது ஒரு பாடலுக்கு பின் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எனக்கென தந்திடோ தேவனே, தரம் என்னை உயர்த்திடா. சட்டையின் நிலையில் கை நிழலில் அணிக்கல தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடா. தேவனே, சட்டை நிழலில் அடைக்கலம் தேவனே, எகவாயிரே கடைகளால் உடைக்கப்படுகிறது. ஆராதனை வேளையில் கட்டைகளால் உடைக்கப்பட விடுதலை, விடுதலை, விடுதலை. அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடோ. மலக்கரம் என்னை உயர்த்திடோ. தேவன் சிலுவையில் எந்தன் சிலுவையில் சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, சிலுவையில் வைக்கப்பட்டவரே, எல்லாரும் இயேசுவை ஆராதிப்போம், ரத்தத்தை ஆராதிப்போம்.
பரலஹதரி புலீஸ்வர ஹௌஷஹரேதல சுமந்தேரும் சரீரத்தில் நந்தே நான் சுகமானேனே. கரங்களை வேற்ற முடிந்தவர்கள் எல்லாம் எல்லாரும் அவரை ஆராதிப்போம். அனைத்தையும் அருளிடோ தந்திடோ வளர்க்கிறோம் என்னை உயர்த்திடோ ஏன் தேவனே வளர்க்கிறோம் என்னை உயர்த்திடோ ஏன் யெகோவாயிரே யெகோவா சபாரபாதி அந்தரபாத யெகோவா நம்மை ஆராதிக்கிறது காலங்கள் உயர்த்துகிறோம். அனைத்தையும் அருளிடும் அனைத்தையும் அருளிடும் பாடிக்கொண்டே இருக்கும், ஆராதித்துக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். யெகோவாவை கர்த்தர் ஊற்றுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. வெளிப்பாடு உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவ கண்மணி போல் உன்னை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை காப்பேன். சுடரமான நாட்களிலும் வேதனையான நாட்களிலும் காப்பேன், உன்னை விட்டு போவதில்லை. பயப்படாதே நீ மனமே, பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. பாடுவோம். பயப்படாதே, என்ன போராட்டம் வந்தாலும் வியாதி வந்தாலும் அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே வாசிக்கிறோம். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுக்கு சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு பேசும்போது 7 சபைகளுக்கு தேவன் அங்கே பேசுகிறார். இங்கே லவோதிக்கியா சபை, அந்த சபைக்கு பேசும்போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று பேசுகிறார். அங்கு பேசும்போது Christ introduced himself as the word Amen. இயேசு தன்னை ஆமேன் என்கிறவர் என்று தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் ஆமேன் என்ற வார்த்தை சபையிலே ஆராதனை வேளைகளிலே உபயோகிக்கிறோம். பாஸ்டர் அடிக்கடி ஆமேன் என்று சொல்லுவார் செய்தியிலே, அது போக முடிவு நேரத்தில் ஆமேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த வார்த்தையின் வல்லமை என்ன? வேதத்தில் இந்த வார்த்தை வல்லமுள்ள வார்த்தையாக வேதத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் சரியாக யூஸ் பண்ணினால் பலத்த அற்புதங்களை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே 30 முறைக்கு மேல் ஆமேன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமம் 5:22 தான் முதல் ஆமேன் என்ற வார்த்தை வருகிறது. அதுக்கு அடுத்து உபாகமம் 27:15 ஆமேன் என்ற வார்த்தை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த 2 முதல் ஆமேனும் சாபத்தின் ஆமேன் என்று பார்க்கிறோம். சாபத்திற்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆமேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன?
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆமேன் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் அப்படியே செய்வாராக. அப்ப ஆமேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? லெட் காட் டு சோ ஆர் லெட் இட் பி என்று அர்த்தம். அப்படியே உண்டாவதாக, அப்படியே நடப்பதாக என்று அர்த்தம். அப்போ அந்த ஆமேன் என்று சொல்லுகிற இடத்தில் எல்லாம் இயேசு வருகிறார். நாம் ஆமேன் என்ற வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு இயேசுவின் வல்லமை இங்கு விளங்கும். ஆகவேதான் ஆமேன் என்பதை கவனமாய் சொல்ல வேண்டும். சாபத்திற்கு ஆமேன் சொல்லிவிடக்கூடாது, பிரச்சனைகளுக்கு ஆமேன் என்று சொல்லிவிடக்கூடாது, வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கு ஆமேன் என்று சொல்லிவிடக்கூடாது. கவனமாக நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு நாம் 5 விதமான ஆமேன், உயர்வுக்காக, துதிக்காக, மகிமைக்காக, கிருபைக்காக சபையில் சேர்ந்து ஆராதிக்கும் போது தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள் வரும் பொழுது மட்டும் ஆமேன் என்று சொல்லி அவைகளை அப்படியே நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆமேன் என்றால் எரேமியா 28:6 படி கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற போது உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலம் பேசினால் அந்த வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று சொல்லுங்கள். அது அப்படியே வந்து உங்கள் வாழ்வில் வலிக்கும். ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் பேசும்போது ஆராதனை வேளைகளிலே நம்முடைய ஆவியோடு தேவன் சில வார்த்தைகளை பேசுவார், வாக்குத்தத்தங்களை பேசுவார். அப்படி சொல்லும் போது ஆவியிலே நமக்கு ஒரு விடுதலை வரும்போது உடனே அதை ஆமேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆமேன் என்ற வார்த்தை மிக முக்கியம். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 41:13 ஆமேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 106:48 தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 72:19 பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக ஆமேன் என்று சொல்லுகிறார் தாவீது. சங்கீதம் 89:52 கர்த்தருக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் அதிகமாக ஆமேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை தன் வாழ்வில் நிறைவேற செய்தது தாவீது. ஆம், வேதத்தில் என்னென்ன பக்தர்கள் ஆமேன் என்று சொல்லி சரியாக சொல்லி, வேதத்தில் சபையார் ஆமேன் என்று சொல்லி இருக்கிறார்கள், தனிநபர்கள் சொல்லி இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் ஆமேன் என்று சொல்லுகிறார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆமேன் என்று சொல்லும் போது இயேசுவும் ஆமேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது வேதத்தில் சாலமோனை ராஜாவாக மாற்றுவதற்கு ஜனங்களும் ராஜாவும் எல்லாரும் திட்டம் பண்ணி சாலமோனை ராஜாவாக மாற்ற அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்பொழுது 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சாலமோனை ராஜாவாக மாற்றுவதற்கு ஆமேன் கர்த்தர் அப்படியே செய்வாராக என்று சொல்கிறார். அந்த 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் அவர்கள் ஆமேன் கர்த்தர் அப்படியே செய்வாராக என்று சொல்லி முடித்த அடுத்த நொடி 37-38 வசனங்களை வாசிக்கிறோம். சாலமோனை உன்னை கழுதையின் மேல் ஏற்றி உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆம், இந்த வல்லமை மிக முக்கியம். சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆமேன் என்று சொல்லி சாலமோனை ராஜாவாக மாற்றுகிறார்கள். இதற்கு உயர்வின் ஆமேன் என்று சொல்லலாம். உயர்வுக்காக நாம் ஆமேன் என்று சொல்லணும். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை வாசித்து கர்த்தர் நம்முடைய எப்படி உயர்த்துவார் என்று சொல்லி அதற்கு நாம் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இப்பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை உயர்த்துவார், பிள்ளைகளை உயர்த்துவார், நம்முடைய வேலையிலே நம்மை தேவன் உயர்த்துவார், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை உயர்த்தி வைப்பார். ஆம், தேவனுடைய நாமத்தை உயர்த்த அவரை நாம் மகிமைப்படுத்த நம்மை அவர் வைத்துக் கொண்டே இருப்பார். ஆம், இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது உயர்வின் ஆமேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். அடுத்தபடியாக 1 நாளாகமம் 16:36 இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவனுக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் ஆமேன் என்று சொன்னார்களாம். ஆம், தேவனை துதிக்கிற ஆமேன், தேவனை உயர்த்துகிற ஆமேன். இந்த ஆமேன் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்வில் வந்து வலிக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் தேவனை உயர்த்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை அப்படியே ஆராதிக்கணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மகிமையின் தேவனே, யெகோவா இரே, யெகோவா நிஸ்ஸி என்று சொல்லி
அவரை ஆமேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த ஆமேன் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்வில் வல்லமையாக மாறும். ஆம், இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது வேளையிலே உங்கள் வாழ்க்கையில உயர்வின் ஆமேன் வந்து பலிக்கும். கர்த்தருடைய மகிமையின் ஆமேன் வந்து பலிக்கும். கர்த்தருடைய கிருபையின் ஆமேன் வந்து பலிக்கும். சுகத்திற்கு ஆமேன் என்று இருக்கிறது. ஆம், வேதத்தில் நம்முடைய வாழ்வில் பாவ மன்னிப்புக்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். இயேசுவின் ரத்தத்திற்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். இப்படி தேவனை மகிமைப்படுத்தி ஆமேன் கர்த்தர் அப்படியே செய்வாராக என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை நாம் அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 13:21 சொல்லுகிறது, மகிமையின் ஆமேன் அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆமேன் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்வில் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு ஆமேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்வில் வல்லமையான காரியங்கள் வந்து நிறைவேறும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆமென் என்பவராய் இருக்கிறார். எரேமியா 28:6 வாசித்தோம், ஆமென் என்றால் கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். Let God do it accordingly. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே செய்வாராக. மரியாள் சொன்னார், நம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. வேதத்தில் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ தொட்டாரோ சொல்ல போதெல்லாம் அவங்க சொன்னாங்க, அப்படியே ஆக கடவுது. அதனால ஊழியர்கள் டெக்ளேர் பண்ணும்போது ஆசீர்வாதத்தை சொல்லும் போது உடனே அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்மால் முடியுமோ முடியாதோ அல்லது வசதி இருக்குதோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் அப்படியே செய்வாராக. அவர் தம்முடைய சித்தப்படி செய்வாராக. அவர் தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக செய்வாராக என்று சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு தேவனுடைய கிருபைக்கும் தேவனுடைய மகிமைக்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆமேன் என்று வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் ஆமேன் அப்படியே நிறைவேறும். நாட்கள் ஆனாலும் வருடங்கள் ஆனாலும் ஆபிரகாமுக்கு 25 வருடம் கழித்து அதனுடைய வாக்குத்தத்தம் ஆமேன் என்று நிறைவேறினது. யோசேப்புக்கு பல வருடங்கள் கழித்து அந்த தேவன் சொன்ன வார்த்தை ஆமேன் என்று நிறைவேறினது. நாம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு இணைந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் ஆமேன் என்ற இந்த வார்த்தை அப்படியே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வந்து வலிக்கும், வந்து நிறைவேறும். அந்த நாட்கள் உங்கள் வாழ்வில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் என்று பார்க்கிறோம். ஆம், இது கிருபையின் ஆமேன். இன்று தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன் என்ற இயேசு சொல்லுகிறார், நான் ஆமேன் என்பவரும் என்று சொல்லுகிறார். உயர்வின் ஆமேன் என்று பார்த்தோம், கர்த்தர் உயர்த்துகிறார். துதியின் ஆமேன் என்று பார்த்தோம், தேவனை ஆமேன் என்று துதிக்க வேண்டும். மகிமையின் ஆமேன் என்று பார்த்தோம், தேவனை மகிமைப்படுத்தி ஆமேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். கிருபையின் ஆமேன் என்று பார்த்தோம், கிருபையின் ஆமேன். ஆம், இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஆமேன் என்பவராகிய இயேசு. 2 கொரிந்தியர் 1:20 நாம் பார்த்தது போல தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தி, கர்த்தர் இந்த செய்தியோடு தொடர்பு கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அல்பா கிரேஸ் மிஷன் ஜீவ வார்த்தை இயேசு இந்த டெலிகாஸ்ட் மூலம் கர்த்தர் ஊழியர் மூலம் தேவன் பேசுகிற வார்த்தை, நான் உனக்கு தேவனுடைய ஊழியர்கள் மூலம் சொன்ன வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய ஊழியர்கள் மூலம் சொன்ன தீர்க்கதரிசிகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆமேன் என்று அப்படியே ஆகும். ஆகவே என் வார்த்தைகளை நீ சொல்லி சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாயினால மீண்டும் அதை சொல்லி மகிமைப்படுத்தி ஆமேன் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை என்று சொன்னார். உடனே அந்த வார்த்தைகளை சொல்லி ஆமேன் என்று சொல்ல வேண்டும். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமேன் என்று சொல்ல வேண்டும். யோசுவாவுக்கு சொன்னார் மீண்டும் 1:9 பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரோடு இருக்கிறார். ஆமேன்
என்று நாம் இப்படி வார்த்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே உயர்வின் ஆமேன், துதியின் ஆமேன், மகிமையின் ஆமேன், கிருபையின் ஆமேன், வாக்கு தத்தங்களுக்கு ஆமேன், இயேசுதான் ஆமேன் என்பவர். எபேசியர் 3:21 பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறையாக சபையிலே அவருக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று சொல்ல கேட்கிறோம். சபை என்பது வாக்கு தத்தங்களுடைய ஆமேன் என்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். ஆகவே தேவன் இந்த பூமியிலே சபையை வைத்திருப்பதற்கு காரணமே, சபையிலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் ஒளியிலே வைத்திருக்க காரணமே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று ஆமேன் என்று சொல்வதற்காகவே தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படி நிறைவேறப் போகிறது. மத்திய 28:20 வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:14 சமாதானம் பெற்றவர்கள் சொல்ல கடவர்கள் ஆமேன் என்று சொல்லி. நான் எதிர்பார்க்கிறேன் எல்லாரும் இப்பொழுது செய்தியை கேட்டுக்கொண்டே ஆமேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வந்து நிறைவேற போகிறது. நம்முடைய குடும்பங்களிலே, பிள்ளைகளிலே, வருங்காலங்களிலே வந்து நிறைவேற போகிறது. தேவன் நீதி செய்கிறவர். உங்கள் சத்துருக்களை பற்றி பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு நியாயம் செய்வார். நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டு தேவனை மையப்படுத்திக் கொண்டே போக வேண்டும், அவ்வளவுதான். 1 கொரிந்தியர் 16:24 அன்பு கூறுகிறவர்கள் சொல்லுகிறதாவது ஆமேன் என்று சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் ஆமேன் என்று தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே உபாகமம் 7:21 வாசிக்கிறோம், அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், உன்னுடைய எதிராளிகளை பார்த்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உபாகமம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறார், உன்னோடு அவர் இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன், அல்லேலூயா. இப்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் ஆமேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்வோம். ஆமேன் என்று சொல்லி கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஆமேன் என்று சொல்லி வல்லமையை பெற்றுக்கொள்வோம். ஐசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெய்தால் என் கிருபை என்னை விட்டு விலகாது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை சொல்லி ஆமேன் என்று சொல்லுவோம். சங்கீதம் 46:11 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன் என்று சொல்லிக்கொண்டே அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, ஆமேன் என்ற அந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உயர்வின் ஆமேன், துதியின் ஆமேன், மகிமையின் ஆமேன், கிருபையின் ஆமேன். சபையிலே நாங்கள் ஆமேன் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்த வாக்கு தத்தங்களுக்கு ஆமேன். எங்கள் இயேசுதான் ஆமேன். நம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்று இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகள், இந்த ஒளியத்தோடு இணைந்திருக்கிற ஜெபிக்கிற தாங்கிற மக்கள் எல்லார் மேல வந்து வலிப்பதாக. ஆதியாகமம் 22:17 ஆபிரகாமுக்கு சொன்னீர், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆமேன் என்று சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். வருகையிலும் போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். உபாகமம் 28:6 ஆமேன் என்று சொல்லி இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். எசேக்கியேல் 34:26 அவர்களையும் அவர்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆமேன் என்று சொல்லி இந்த உயர்வின் கிருபையின் எல்லா வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறோம். சங்கீதம் 128:5-6 சொல்லப்பட்ட கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாயாக. ஆமேன் என்று சொல்லி இந்த வாக்கு தத்தங்களை எங்கள் குடும்பங்களிலே பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது நம்முடைய அடியானின் வீடு எப்பொழுதும் முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. 1 நாளாகமம் 17:27 இந்த வார்த்தையை சொல்லி ஆமேன் என்று சொல்லி இது டிக்ளேர் பண்ணுகிறோம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து சுதந்திரத்தை ஆசீர்வதியும், போஷித்து காப்பாற்றி உயர்த்திருளும். சங்கீதம் 28:9 ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12
இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆமென் என்று சொல்லி பெற்று கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எபேசியரில் 1:3 சொல்லப்பட்டதை சொல்லி ஆமென் என்று சொல்லி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனம் கேட்ட நம்முடைய பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதி, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, வாலிபர்களை ஆசீர்வதி, கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், கடன் தொல்லைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, உம்மோடு கூட நம்முடைய பிள்ளைகள் வசனத்தோடு இணைந்திருக்க, ஜெபத்தில் இணைந்திருக்க, உம்மையே ஆராதிக்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகளோடு இணைந்திருக்க, வார்த்தைகளை கேட்டு வளர ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். இப்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொரு கேட்கிற மக்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். வியாதிக்கு, விக்கனங்களுக்கு, அந்தகாரங்களுக்கு எல்லாரையும் விலக்கி பாதுகாத்தரலாம். சர்வ வல்ல தேவனின் ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கியிருப்பதாக. தொடர்ந்து எங்களுடைய அல்பா கிரேஸ் மிஷன் இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இந்த டெலிகாஸ்ட்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய ஊழியங்களின் மூலம் நடக்கிற ப்ராஃபட்டிக் ஸ்கூல், பைபிள் ஸ்கூல், கட்டுகளை உடைக்கிற ஜபங்களை எல்லாம் வல்லமையாய் ஆசீர்வதியும். அதில் பங்கு பெறுகிற மக்களை ஆசீர்வதியும். அதில் இணைந்து ஜபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய விண்ணப்பங்கள் எதுவோ அவைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவீராக. இப்பொழுது என்னுடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களிலும் இறங்கும்படியாக நோக்கி மன்றாடுகிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டருளும். இந்த நேரத்தில் யார் எங்க பலவீனமாக இருந்து வேதனையோடு இருந்தாலும் கர்த்தர்களை தொட்டருளும். ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது இருந்து பலவீனமாக இருந்தால் கர்த்தர் தொட்டருளும். வியாதியின் கூறுகள் என்று சொல்லி ஏதாவது சொல்லி பயந்து வேதனையோடு இருந்தால் கர்த்தர்களை விடுதலை ஆக்கும். அற்புதம் செய்யும். வேலை தொழில்களை ஆசீர்வதியும். ப்ரமோஷன், இன்டர்வியூ, டிரான்ஸ்பர் காரியங்கள் ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் நம்முடைய ஆளுகையும் கிருபையும் கொள்ளட்டும். பிரயாணங்களில் போக்கில் வரத்தில் கூட தேவ கிருபை, தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும். நம்முடைய ஊழியனாகிய நான் நம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமையும், உம்முடைய மகிமையும் உம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கியிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.